அட இந்த நேரத்துல யார் வந்திருக்கா? பிச்சைக்காரி போங்க, வேற எங்கேயாவது போய் பிச்சை எடு. யார பார்த்து பிச்சைக்காரின்னு சொன்ன? நான் சோம்பி வழிய விடு, இல்லனா நான் உன்னை சாப்பிடுவேன். பிச்சைக்காரி நீ எங்க உள்ள போற? நில்லு நில்லு. என்ன மறுபடி பிச்சைக்காரி நான் சொல்றேன், உன்னை என்ன பண்றேன் பாரு. மோனிகா, உன்னை யார் கயிற்றுல கட்டி போட்டது? அம்மா, இதுதாம்மா. ஐயா, யார் மணி? பாக்கிறதுக்கே உள்ள கர்ண கொடூரமா இருக்கிற. என் வீட்டுல என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற நீ? ஏமா சொல்றது காதுல உள்ள உனக்கு எழுந்து போமா. இந்த மாதிரி என்கிட்ட யாருமே பேசுறதில்ல. இந்த வாங்கிக்க. ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அம்மா, மோனிகா, யார் உங்களை இப்படி கயிறுல கட்டி போட்டது? பொடி பையா, நான் தான் கட்டி போட்டேன். அட கடவுளே, ஜோம்பி! ஜோம்பி, நீ என் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க? பிரபு, முதல்ல இங்க இருந்து ஓடிடுறா, இல்லன்னா இந்த ஜோம்பிய உன்னை அந்த மாதிரி கட்டி போட்டுடும். இந்த வாங்கிக்க நீயும். ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. நீ எவ்வளவுதான் கத்தி கூப்பிட்டாலும் உங்களை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. நான் உங்களை 3 பேரை சாப்பிடதான் போறேன். நீங்க 3 பேரும் என் வயிற்றுக்குள்ள போக தயாரா இருங்க. சூப்பர் பாய், என்ன நீ அடிக்கிறியா? என்ன எங்க போயிட்ட? அடிக்கல, வேணாம் வேணாம். தேங்க்யூ சூப்பர் பாய். என்ன அடிச்சுட்டேன்னு எல்லாம் சந்தோஷப்படுறீங்களா? இரு, நான் நெக்ஸ்ட் பார்ட்ல என் ஜோம்பி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து உங்களுக்கு எல்லாரையும் சாப்பிடுறேன். உன் ஃப்ரெண்ட்ஸ்ங்களை கூப்பிட போறியா? கூப்பிடு, செகண்ட் பார்ட்ல பாத்துக்கலாம். என்ன ஐசா அப்பாவை கூப்பிட்ட? என்ன ரொம்ப அனலா இருக்கு, ஏசி ஒர்க் ஆகலையா? ஐயோ ஐசக்கு, என்னப்பா இது? தர ஃபுல்லா நெருப்பா இருக்கு.
சரிப்பா சரிப்பா, இரு இரு, இதோ வந்துடுறேன். இங்க பத்தியா ஐசக்கு, இத வச்சு நெருப்பு அணைச்சிடலாம். இப்ப பாரு. ஐசக்கு, இது பெட்ரோல் நினைக்கிறேன். காருக்கு வாங்கி வச்சது போல இருக்கு, தெரியாம ஊத்திட்டேன். இரு இரு வரேன். இங்க பத்தியா ஐசக்கு, தண்ணி, இத வச்சு இந்த நெருப்பெல்லாம் அணைச்சிடலாம். பின்ன உங்க அப்பாவை என்ன நினைச்ச? நெருப்பு அணைச்சிட்டேன் பாத்தியா? ஐசக்கு, என்னப்பா இது? தரையில தண்ணி இன்னும் வந்துகிட்டே இருக்கு. ஐசக்கு, இங்க பாருப்பா, ஷார்க் வந்துடுச்சுப்பா. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐசக், ஐசக், தூங்குனது போதும், எழுந்துக்கோ. என்ன ஐசக்கு, நெருப்புன்ற ஷார்க்குன்ற, என்னாச்சு? கனவு கண்டியா? பசங்களா இங்க பாரு, அம்மா உங்களுக்கு ஜூஸ் எடுத்து வரேன். ஐயோ அம்மா. பசங்களா நல்லா படிச்சு நல்ல பேர் வாங்கி கொடுங்க எனக்கு. சரிங்கம்மா. பா, இவங்களுக்கு எக்ஸாம் வந்தா என் கை கால்லாம் நடங்குது. நம்ம படிக்கிறதுக்கு ஒரு அவசியம் கிடையாது, நம்ம தான் நல்லா படிச்சிட்டோமே. அண்ணா, தயவு செஞ்சு போன் ஆஃப் பண்ணி வைக்கிறியா? இல்ல நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆவேன். எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் நல்லா படிச்சிட்டேன், நான் ஃபெயிலே ஆக மாட்டேன். நீ ஏன் எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிட்டு இருக்க? இங்க பாரு, வாய் மூடிக்கிட்டு உன் வேலையை பாரு. எனக்கு என்ன, நீ எப்படியாவது போ. சீனிவாச ராமனுஜன் வாஸ் born in பசங்களா இங்க பாரு, அம்மா உங்களுக்கு ஜூஸ் எடுத்து வரேன். ஐயோ அம்மா. பசங்களா எக்ஸாம்க்குலாம் படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டே இருக்கமா. நான் ஃபுல்லா படிச்சிட்டேமா. படிச்சு டயர்ட் ஆயிட்டேன். அதுக்குதான் அம்மா உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். நீங்க படிச்சு டயர்ட் ஆயிட்டீங்கல்ல? அம்மா, எனக்கு நீங்க கொஞ்சம் நிறையவே கொடுக்கணும். அதுக்கு என்ன, குடிங்க. அம்மா, எனக்கு கிளாஸ் எல்லாம் பத்தாது, நீங்க அப்படியே பாக்ஸோட கொடுங்க. நல்லா போன் நோண்டிட்டு முழு பேக்கே கேக்குறியா? இங்க கஷ்டப்பட்டது நானு, ஆனா நல்லா போன் நோண்டிட்டு டயர்ட் ஆயிட்டியா? பசங்களா, இந்த எக்ஸாம்ல நீங்க 2 பேர் பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஐபோன் வாங்கி கொடுக்குறேன். என்னது, ஐபோனா? அம்மா, நான் கண்டிப்பா பாஸ் ஆகி காமிக்கிறேன்மா. சீனிவாச ராமனுஜன் வாஸ் born in. சரி சரி, 2 பேர் நல்லா படிங்க. படிச்சு ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்றது? கேம் விளையாடலாம். நீ வேலைக்கு ஆக மாட்ட. Ramming through the heavens, never stopping day or night, a spectacle of a lifetime, accommodating full flight, faster than a cheetah, never stopping day or night. With a tile that man's powdered ice is melting, causing vapor from the ice. கொண்டா அமைதியா இருக்க மாட்டியா? Cutting vapor from the force and leaves behind. என்னாச்சு? அம்மா, ஐசக் எங்க படிக்கவே விட மாட்டறாமா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா. ஐசக், இங்க வாப்பா. அவங்க 2 பேர் படிக்கிறாங்களே, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாது. உட்காருங்க. அண்ணனும் அக்காவும் நல்லா படிக்கட்டும். பாப்பா டிஸ்டர்ப் பண்ணாம சைலண்டா இங்கேயே உட்காந்துருக்கணும். ஓகேங்களா? பிரபு, என்ன நீ படிக்காம போனை பார்த்துட்டு இருக்க? அம்மா, நான் ஃபுல்லா படிச்சிட்டேமா. அப்படியா? அப்பனா சரி. அண்ணா, ஏன் ரிசல்ட் வந்துருச்சு. என்ன ரிசல்ட் வந்துச்சா? நீ என்ன வாங்குன? அண்ணா, நான் எக்ஸலென்ட்டா. அம்மா எனக்கு ஐபோன் வாங்கி தர போறாங்க. என்னது எக்ஸலென்ட்டா? எங்க யார் ரிசல்ட்ட பாக்குறேன்?
சொல்லுடா. உன்கிட்ட சொல்றேன், ஆனா அம்மா கிட்ட நீ சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், சீக்கிரம் சொல்லுடா. நான் ஃபெயில் ஆயிட்டேன் மோனிகா, எல்லாத்துலயும் 0. என்னது எல்லாத்தையுமே 0வா? உன்னை அம்மா நல்லா அடிக்கதான் போறாங்க பாரு. மோனிகா, அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதம்மா. சரிடா. தேங்க்யூ தங்கச்சி. இரு உன்னை அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா உன்னை நல்லா கும்மா குத்து போறாங்க. கடவுளே, என் பசங்க எல்லாத்துலயும் பாஸ் ஆகி நல்ல மார்க் வாங்கணும். அம்மா, நான் எக்ஸாம்ல எக்ஸலென்ட் வாங்கிருக்கேன். அப்படியா? என் செல்ல மகளே. அம்மா பிரபு, உன்னோட ரிசல்ட் எங்க? அம்மா, நான் எக்ஸலென்ட் வாங்கிட்டேம்மா. பிரபு, நீ எக்ஸலென்ட் வாங்கிட்டியா? கடவுளே, என் வேண்டுதலை கேட்டப்பா, ரொம்ப நன்றி. ஆமா தம்பி. என்ன விஷயம் சொல்லுப்பா. ஒண்ணு இல்லம்மா. அம்மா, நான் தம்பி கிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு வரேன். தம்பி வாப்பா. தம்பி, நீ அம்மா கிட்ட என்ன சொல்ல வந்த? உனக்கு எப்படிமா தெரியும்? தம்பி தம்பி, இது அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத. நீ என்ன சொன்னாலும் செய்யற. சரி வா. இந்த தம்பி ஜூஸ். சரி தம்பி. இதோ வரேன் தம்பி. இந்த தம்பி, பிரியாணி சாப்பிடு. ஸ்பூன் எடுத்துன்னு வரேன் தம்பி. தம்பி ஸ்பூனு. அதப்பா. இந்த எடுத்து தரேன்ப்பா. இந்தாப்பா. ஐசக், இப்படிதான் உன் பெரிய அண்ணனை வேலை வாங்குவியா? அது கீழே தானே விழுந்திருக்கு, நீ எடுக்க வேண்டியதானே? அம்மா பரவாயில்ல விடுங்கம்மா, என் தம்பி தானம்மா. அண்ணா, என்னடா ஐசக் உங்களை இப்படி வேலை வாங்குறான்? வாங்கிட்டும் விடு. என்னாச்சுப்பா? என்ன அண்ணன் கிளாஸ் போட்டு உடைச்சானா? ஏ பிரபு, எதுக்கு கிளாஸ் போட்டு உடைச்ச? அம்மா, நான் ஒண்ணும் உடைக்கல. ஆமாமா, அண்ணன் உடைக்கல. அம்மா, ஐசக் தாம்மா உடைச்சான். ஐசக், அம்மா, நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேம்மா, அதை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். என்னது ஃபெயில் ஆயிட்டியா? இது ஐசக்கு தெரிஞ்சிடுச்சுமா. அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணி நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் நீ செய்யணும்னு சொன்னான். என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டேன். இங்க பார், நான் எதை நினைச்சு கோவப்படுறது? நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு கோவப்படுறதா, இல்ல நீ என்கிட்ட மறைச்சிட்டேன்னு கோவப்படுறதா? நீ என்கிட்ட மறைச்சது ரொம்ப தப்பு பிரபு. எது இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லணும், புரியுதா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. இங்க பார், நீ ஃபெயில் வந்து பெரிய தப்பு இல்ல, ஆனா நீ அம்மா கிட்ட மறைச்ச பாரு, அதுதான் பெரிய தப்பு. இனிமேட்டு அது மாதிரிலாம் மறைக்க கூடாது. ஐசக், நீயும் அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுப்பா. உனக்கு தெரிஞ்சு நீ அண்ணா கிட்ட பிளாக்மெயில் பண்றல, இனிமேட்டு அப்படிலாம் செய்யக்கூடாது, புரியுதா? அம்மா சாரிமா. சரிப்பா. மோனிகா, இன்னைக்கு உன்னோட சித்தி வராங்கம்மா. சரிங்கம்மா. இங்க பாரு மோனிகா, அவங்க கூட குட்டி பையனும் வரான். அவங்க கிட்ட உன்னோட குறும்பு தட்டத்தெல்லாம் காட்டக்கூடாது, சரியா? வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். போய் கதவு தர. சரிம்மா. அம்மா சொல்றத பார்த்தா என்னமோ எல்லா குடும்பத்தனத்தையும் நான் பண்ற மாதிரில இருக்கு. என்ன மோனிகா ரொம்ப வளர்ந்துட்டாலே, அடையாளமே தெரியல. ஆமா ஆமா, அவ ஒண்டியா வளர்ந்தா, அவளோட சேர்ந்து அவளோட குறும்புத்தனமும் வளர்ந்துடுச்சு. அக்கா, பசங்கன்னா குறும்புத்தனம் பண்ணதானே செய்வாங்க. விளையாடணுமாப்பா? சரிப்பா, விளையாடுப்பா, பத்திரம்.
கண்ட இடத்துல வச்சுட்ட. நான் எத்தனை வாட்டி சொல்லி இருக்கிறேன் உன் புக்கெல்லாம் நீ பத்திரமா வச்சுக்கணும்னு. இப்ப நீ அவன் மேல பழி போடுற. வாடா செல்லம், நீ வா தங்கம். நீ என்ன நின்னுட்டு இருக்க? போ உள்ள போய் குழந்தைக்கு சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, போ. அதெல்லாம் என்னோடது, நான் தரமாட்டேன். உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லி இருக்கிறேன் எந்த உந்து சொல்லக்கூடாதுன்னு. போ போய் எடுத்துட்டு வா, போ. இந்த பிஸ்கெட் அவனுக்கு கொடுப்போம், இந்த சிப்ஸை நம்மளே சாப்பிடலாம். இந்தாப்பா பிஸ்கெட் சாப்பிடு. நான் தர மாட்டேன், குர்குரே எனக்கு வேணும். அழாதப்பா அழாத. மோனிகா குறுக்கிற எடுத்து குழந்தை கையில கொடு. இந்தா நீ எல்லாத்தையும் வாங்கிக்கோ. இவன் வீட்டுக்கு வந்ததும் வந்தா என்னோட ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுறான். என்னாச்சு மோனிகா, ஏன் உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்க? விடுங்க விடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மாவே அவன் முகம் அப்படிதான் இருக்கும். எங்க போற? என் ஃப்ரெண்டு கூட நான் விளையாட போறேன். சரி போயிட்டு ஆண்டி சாப்பிடுறதுக்கு எதனா கடையில இருந்து வாங்கிட்டு வா, போ. போறேன். இந்தாங்கம்மா. குடு. அதோ வரமா. இந்தாம்மா சாப்பிடு. ஐயா கொயக்காவா? அக்கா நான் இதெல்லாம் சாப்பிடுறதே இல்லக்கா. என்னது, நீங்க இதெல்லாம் சாப்பிடுறது இல்லையா? அப்ப கொடுத்துருங்க, நான் சாப்பிடுறேன். இல்ல இல்ல இருக்கட்டும்மா, அக்கா எவ்வளவு பசமா கொடுத்துருக்காங்க, நான் சாப்பிடுறேன். எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க பாரு, எனக்குன்னு ஒண்ணு கூட வைக்கல. அம்மா எனக்கு பழம் சாப்பிடணுமா, பசிக்குது. பசிக்குதாம்மா? வீட்டுல ரசம் சாப்பாடு இருக்குது, சாப்பிடு. உனக்கு நாளைக்கு பழம் வாங்கி தரேன். என்ன நாளைக்கு எதுக்கு வாங்குவீங்க? இன்னைக்கே வாங்கலாம்ல. நான் 4 பழம் தான் சாப்பிட்டேன். இன்னும் வாங்குனீங்கன்னா ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா சாப்பிடுவல. சாப்பிட்ட மாதிரியே இல்ல. அதுக்கு என்னம்மா, வாங்கிடலாம். மோனிகா போய் பழம் வாங்கிட்டு வா. ஆன்ட்டிக்கு தானே, வாங்கிட்டு வந்தா போச்சு. எனக்கு கோய்க்கா மிச்சம் வைக்காம சாப்பிடுறீங்க. இருங்க இருங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னுட்டு கல்லுல பெயிண்ட் அடிச்சு கொடுக்க போறேன். நல்லா சாப்பிட்டு உங்க பல்லெல்லாம் உடைய போகுது. என்னங்க ஆண்டி, சாப்பிடுங்க. எனக்கு மிச்சம் வைக்காம சாப்பிட்டீங்களே, இனிமேட்டு நீங்க கோய்க்காம வாழ்நாள சாப்பிடவே முடியாத அளவுக்கு பண்ணிட்டேன் பாத்தீங்களா?